ஒர்க் பண்ணுற பையனையோ பொண்ணையோ லவ் பண்ணலாமா அப்படின்ற கொஷனுக்கு வந்து நீங்கள் ஒரே ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்கள வந்து லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்து டாக்டர்ஸை கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிற கஷ்ட நஷ்டம் வந்து அதே ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் புரியும் அப்படின்றதுனால. இப்போ நீங்கள் டாக்டர்னா நைட்டு பகலமாக வேலை செய்யணும், வீக்கெண்டு போகணும். இது வந்து அந்த ப்ரொஃபஷனல் இல்லாதவங்களுக்கு வந்து என்னடா அது எப்போ பார்த்தாலும் வெளில போயிட்டே இருக்கிறாங்க, ஃபேமிலி கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வரும். ஸோ அந்த சண்டை வந்துச்சுன்னா ஃபேமிலி எங்கே இருக்க போகுது அப்படின்றதுனால. இதேமாரி தான் அக்கௌண்டன்ஸும் இதேமாரி பண்ணுவாங்க. அண்ட் அதேமாதிரி வந்து பிபிஓ வேலை செய்கிறவங்க, ஐடியில் வேலை செய்கிறவங்க அதே ப்ரொஃபஷனல் கல்யாணம் பண்ணுறப்ப அந்த ப்ரொஃபஷனில் என்ன நடக்கும், என்ன என்ன வந்து இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியும். பட் ஒரே ஆஃபீஸ் அப்படின்னு வரப்போ வந்து ஈவன் தோ தே பிலாங் டு த சேம் ப்ரொஃபஷன் வந்து ஆஃபீஸில் வந்து உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் பிஹேவியர் தான். இங்கே வந்து நீங்கள் ப்ரொஃபஷனல் பிஹேவியரை தாண்டி ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப் கூட ஒரு அளவுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது உங்களுக்கு தான் நெகட்டிவாக வரும். ஏன்னா நீங்கள் வந்து மாமா மச்சான் பழகிறதோ இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ லவ்வர் அப்படின்னு பழகிறது வந்து மற்றவங்க கண்ணுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நல்ல சிவில் இன்ஜினியர் அப்படின்றத தாண்டி இவங்க வந்து ஒரு கப்பிள்ஸ், இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும், இவங்களுக்குள்ள ஜாலியாக இருப்பாங்க இப்படின்ற மாதிரி உங்களை வந்து நான் ப்ரொஃபஷனலாக தான் வந்து உங்களை ஞாபகம் வச்சுப்பாங்க. நாளைக்கே ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய கம்பெனிஸில் வேலை செய்வாங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு நல்ல சாஃப்ட்வேர் டெவலப்பர் வேணும் அப்படின்றப்ப அவங்களோட மென்டல் பிக்சரில் வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்க மாட்டீங்க. நீங்கள் முக்கால்வாசி தடவை வந்து ஒரு லவ்வர்ஸாக இருந்திருப்பீங்க, இல்லை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்திருப்பீங்க, சண்டை போட்டிருப்பீங்க, டாக்ஸிக்காக உங்களை ஞாபகம் வச்சிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக ஞாபகம் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு அந்தமாரி ஒரு மெமரி இல்லை யார் மெமரியிலும் நம்ம இருக்க தேவையில்ல. நம்மளோட மென்டல் பிக்சர் நம்மளோட ப்ரொஃபஷனல் சர்க்கிளில் வந்து நம்ம ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ சிவில் இன்ஜினியராகவோ தான் இருக்கணும். அதே சமயத்தில் வந்து நம்மளுக்கு இன்றைக்கெலாம் வந்து நம்மளுக்கு வெளியில் போய் ஒரு ரிலேஷன்ஷிப்பை தேடுறது அப்படின்றது கஷ்டமான ஒரு விஷயம் தான். தட் இஸ் இன் ஃபேக்ட் ட்ரூ. பட் அதே மாதிரி உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து இஃப் யூ ஃபைண்ட் அ ரியல் கம்பேனியன் இன் லைஃப் ஹூ கேன் பி அ வெரி குட் டீம் மெம்பர். அதாவது நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சண்டை வரதுக்கான காரணம் வந்து தே நாட் அ குட் டீம். ஸோ ஒரு நல்ல டீம் மெம்பர் உங்களுக்கு கிடைக்கிறாங்க, யூ கெட் அ குட் கம்பேனியன் அப்படின்னா தென் யூ கேன் அஃப்கோர்ஸ் கேன் கோ ஃபார் இட். பட் என்னன்னா அதே ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணாதீங்க. அது உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் அஃபெக்ட் பண்ணும். எனிவே ஜஸ்ட் மை 2 cents கைஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ்.